இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கே கதை கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நானும் ஏகப்பட்ட தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், காண்டே இருக்கு. ஆனா இந்த படம் பார்த்த அளவுக்கு எந்த படத்துல காண்டானதே இல்ல. படத்துக்குள்ள பார்த்தனா ஆனா நான் கஞ்சா செடி காட்டுறாங்க. எனக்கு என்னமோ படத்துல கேரக்டர் கஞ்சா யூஸ் பண்ற மாதிரி தெரியல. டைரக்டர் தான் ஃபுல்லா கிஸ்ஸாஸே காலையில இருப்பான் போல. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். திடீர்னு பார்த்தா மகளிங்ன்றானுங்க, திடீர்னு பார்த்தா ராவணுன்றானுங்க, திடீர்னு கதை ராமாயணத்துக்குள்ள போயிருது. ராமாயணத்துக்குள்ள இருந்து வெளியே வரும் பொழுது திடீர்னு ஒரு கிரிக்கெட்டரை வச்சு கதையை முடிக்கிறானுங்க. திடீர்னு போயிடறானுங்க பிரதர்வுட் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு கதை வச்சிருக்கானுங்க. இஷ்டத்துக்கு படம் எங்கேயோ போகுது. படம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா என்ன கேட அப்படின்ட்டு நம்மளே காண்டார அளவுக்கு இருக்குது படம். இடத்துல காண்டு போயிடுச்சு. 3 மணிக்கு எந்திரிச்சு படத்தை பார்த்து என் மென்டல் ஹெல்த் மண்ணா போனதான் பிச்சவாய் போச்சு. இது ராவியோட பேர் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு ஒரே ஒரு ஐட்டம் சாங் வச்சு அதை வச்சு படத்துல இது ஒரு ஸ்கேம் தான். அந்த படமே வார்னர், டேவிட் வார்னர் நடிச்சிருந்த படம் தான் நினைக்கிறேன். ஓஹோ, இல்லையா? கட் பண்ணிட்டாங்களாப்பா அந்த பாட்டை. ஸ்டெப்பை கட் பண்ணிருக்காங்க. ராபின்ஹுட் அப்படின்ற பார்த்தா நம்ம ஓட்ட போகிறோம். கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் ஒரு ரேண்ட்னு வச்சிங்களேன். ரேண்ட்டு, குமுறல், அப்புறம் நிறைய வந்து சில குருடுகள்லாம் வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு டேரக்டருக்கு தமிழ் ஆடியன்ஸ் மேலே என்ன ஒரு வன்மம் அப்படின்றலாம் அதில் பார்க்க போகிறோம். தமிழ் ஆடியன்ஸ், தமிழ் பீப்புள்ஸ் மேலே வன்மம் அப்படிலாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஓரஃபில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. ஏற்கனவே அந்த ஓடிலாவா படத்துல சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிசான் ஒருத்தர் நிசான் கார்ல வராரு. கிசான்னா விவசாயி. விவசாயி என்ன பண்றாருன்னா தலையில வச்சு அந்த ஒரு கீரை, புளிச்சக்கீரை, இந்த புளிச்சக்கீரை எடுத்து பார்த்துட்டு நம்பர் 1 வந்து பெருமைப்படுறாரு. இந்த மண் நல்லா விளையுது, இனிமே இந்த மண்ணு நமக்கு தான் அப்படின்ட்டு விவசாயம் பண்ண துடிக்கிறாரு விவசாயி. பாஸ் அவர் ஒன்னா கிசான் ஜாம் விவசாயி இல்ல, அவர் கிசான் அடிக்கிற விவசாயி. என்ன சொல்ற, அது மஞ்சள் விவசாயம் இல்ல பாஸ், கஞ்சா விவசாயம். கஞ்சாவூர் கணேசு பாலசாலியை பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் வந்து இந்த கஞ்சா சீலாம் பார்த்துட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும், இந்த ஊரெல்லாம் விளையுது, இந்த ஊரே ஆட்டையை போடணுன்ட்டு வில்லன் வந்து முதல்ல சொல்லியிருப்பான். அதோட வில்லன் காட்ட மாட்டாங்க, அதோட வில்லன் கட்டி தூக்கி விட்டு பாதி படத்துக்கு மாதிரி வில்லனை காட்டுவாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த வில்லன் ரவுடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம தலையை வந்து தமிழ்ல பேசலாம். இன்னும் தெலுங்கு படம், தெலுங்கு தமிழ்ல பேச பார்க்கும்போது தெரியுது இந்த படத்துல வில்லன் குரூப் எல்லாருமே தமிழ் ஆளுங்களாமா, ஹீரோ குரூப் எல்லாம் வந்து தெலுங்காங்களாமா. அதுவும் தமிழ்நாடு தமிழ் கிடையாது, இலங்கை தமிழர். எவ்வளவு வன்மா தெரியுது, ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இன்னும் நிறைய இருக்கு படத்துல பார்த்து வச்சிருக்கேன், சொல்றேன் பின்னாடி. வன்ம பதிவுல ஓட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளாட் அப்படியே கட் பண்ணிட்டு கதையை வேலையை கொண்டு போயிடுறீங்க. எங்கன்னு பார்த்தா படம் கோபுராக்கு போகுது, ஏகேவோட வில்லன் படத்துக்கு போகுது. கேட்டா ராபின்ஹுட் அப்படின்றாங்க. ராபின் கதை என்ன தெரியும்ல, இருக்கிறவங்க தேடி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதான கணக்கு. அந்த மாதிரி தலைவர் வந்து வேலை செய்வார். என்ன பண்ணார், அனாதை ஆசிரமம். இந்த அனாதை ஆசிரமம்ல பாத்தீங்க அப்படின்னா செலவு பண்ண இருக்க மாட்டாங்க, பான்சா இருக்க மாட்டாங்க. இருக்கிறவங்க கொள்ளடிச்சு இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ட்ரை பண்றேன் மேடம், எவ்வளவு ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்றேன் மேடம். அட பாவீங்களா, படம் தான் என்ன தெரிஞ்சு வந்த படம். ஆனா வர சீன் எல்லாமே ரொம்ப பழசு, எல்லாமே பழசு. பிளாட்டு, கதை, ஒரு சீன் கூட புதுசாவே இல்ல. டேய் இதெல்லாம் ஆடு ஏகே பண்ணிட்டாரா. 10வது நடுவுல கோபுரா படம் வந்துட்டு போகுது. அப்புறம் அந்த கொள்ளடி சீன் இருக்கும். இதே ஊபரா பண்ணாங்கன்னு பார்த்தா GTA5ல கொள்ளடி சீன் வந்து தெரியுமா, அந்த மாஸ்க் போட்டு கொள்ளைப்பாங்களே, மைக்கில் ஃப்ராங்கா சேர்ந்து கொள்ளைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொள்ளைச்சிட்டு இருக்காங்க. GTA5ல கூட ஒரு தெளிவு இருக்கும். என்ன பண்ணுவானுங்க, இந்த ஏசியில வந்து மயக்கம் வந்து கலந்துருவானுங்க, எல்லாம் மயக்க விழுந்துருவாங்க. அப்பவும் கொள்ளைச்சிட்டு நாய் வந்திருக்கும். இங்க பார்த்தா போலீஸ் வந்து சிசிடிலாம் வச்சு காலுக்கு அது பண்ணிருப்பாங்களாமா. இது வந்து சிம்பிளா வந்து போர்டு மட்டும் மாத்திட்டு போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாரப்பா. நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பா வச்சே முடிச்சத பாத்தீங்கல்ல. ஏண்டா கேளுனா, கடையோட போர்டு மாத்திட்டா கடை வந்து இது இல்லன்னு மாடுமா, கடை பார்த்து கும்பிட மாட்டியா, போர்டை பார்த்தா கும்பிடியா. இந்த மாதிரி யதார்த்தத்துக்கு ஒத்து வராத, நம்புற மாதிரி இல்லாத ஏகப்பட்ட காட்சியில் படம் வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வந்து 1வது வில்லன் தான் வந்து டாம் சக்கோ. தலைவன் வந்து மலையாளத்துல நல்ல ஆக்டர் தான் வச்சிருக்காரு தான். ஆனா இவரை வேணும்னா கட்டம் கட்டி வந்து கலாயன்றதுக்காகவே அதெல்லாம் கொஞ்சம் படத்துல வேணும்ட்டே வந்து படத்தை காசு பண்றாங்கன்னு தெரியல. தலைவன் வந்து குட்படகில வந்து ஏகே எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு
சொல்லிட்டு வெறும் பில்டப் பண்றது மட்டும் எல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. மொத்தம் மலேசியாவுமே அவருது தான்டா. ப்ரொஃபஸரை பார்த்தாரு, டானை பார்த்தாரு, மலேசியா கேங்கு ஜான்மிக்கெல்லாம் காசு வச்சிருப்பாங்க தெரியுமா, அவர் தான் இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ராபின்ஹுட் படத்துக்கு முன்னாடி டொக்கு மகாராஜால போலீஸ் கேரக்டர் வச்சிருப்பாரு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், கேஸை சாலே பண்ண முடியல நீ தான் வரணும்ட்டு. அதே மாதிரி கேரக்டரை, அதே மாதிரி போலீஸ் கேரக்டரை திரும்பி இதுவும் கொடுத்துருக்காங்க. அதே அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர் இருந்துச்சு. இதுல வந்து தலைவனை கடைசியில் லூசு மாதிரி ஆக்கி படம் முடியும்போது கேவலமாக்கி இருப்பாங்க கேரக்டரே நல்லா கறந்து. படத்தை ஹீரோ தான் நிதின். இவர் பாத்தீங்க அப்படின்னா ரத்தினா சொல்றது எதையாச்சும் சொல்லியா? நான் பாக்குற படங்கள்லாம் மொக்க படமா இருக்கா இல்ல நடிக்கிற படம் மொக்கையா இருக்கான்னு தெரியல. நான் பாக்குற தெலுங்கு படம் பார்த்தெல்லாம் வந்து மொக்க படம் வச்சு வச்சிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா இவர் எந்த ஆங்கில பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே இல்லைங்க. உண்மையாதான் சொல்றேன். இந்த 80sல ஒருத்தர் பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது இதுவோ அது ஏதோ அது ஏதோ இருக்கிறது தெரியுமா. ஒரு வரியில சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு இப்படி சாங்கலாமாடா பாடுவீங்க. ஒரே மாதிரி இருக்கு. இதனாலயே இவர் வந்து ஆக்ஷனா பார்க்கவே முடியல. இல்லப்பா மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற குழந்தைகளுக்காக இல்லாதவங்களுக்காக வந்து ஹீரோ திருடுவார். திருடி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் மினிஸ்டர்லாம் வந்து கோவப்படுறவங்களுக்கு ஆடுவார். மினிஸ்டர் கோவப்பட்டு இவனோட போட்டு தெரியாகணும் போலீஸை கூப்பிடுவாங்க. அங்கேருந்து போலீஸ் வருவார். இந்த படத்தில் வர மாதிரி தாங்க நான் வாழ்க்கையிலையும் நானும் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கனவு கண்டேன். நாம் படித்து முன்னேறி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த ஏழையா நான் தான். அப்புறம் உதவுது எனக்கு போக அப்படிதான் தோணுது. பட் ரெண்டு மணி தான் விதி. படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்லாம் வேற லெவலில் இருக்கு. படத்தில் சீன்கள் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கு. இதுக்கு மேலே பட்ஜெட்லாம் வேற லெவலில் எழுதியிருக்காங்க. ஜிஆர்பி நகி நான் சொன்னதெல்லாம் பொய். உண்மையதான். படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் சொல்ல எடுத்துக்கலாமே, வில்லன் வந்து ஒரு ஊரில் இருக்கிறவங்களாம் ஆக்கிரமி பண்ணி ஊருக்குள்ளே வந்து கஞ்சா வியாபாரம் பண்ணோம். அதுக்கு ஆளுங்க வேணும்ன்ட்டு ஊருக்கிற மற்ற பேரையும் கடத்திட்டான், பல பேரை கொண்டுட்டான், மிகப்பெரிய விவசாயம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஊரில் ஒரு போலீஸ்கார இருக்க மாட்டாங்களா, போலீஸ் இருக்க மாட்டாங்களா? இத்தனை பேரை கொல்லும் போது போலீஸ்க்கு யாருக்குமா தெரியாமல் இருக்கும். போலீஸ் தான் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட இல்ல கடத்தற அவங்கள எங்க போனாங்க? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த மாதிரி தான் விவசாய ஒருத்தன் இருந்தானா நிஜமா அந்த நியூஸ்ல வந்த கதை. அவனுக்கு என்ன இருக்கு, உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு நாட்டு மருத்துவர் வந்து கஞ்சா விதைகள் கொடுத்து அரைச்சி தேய்ச்சிக்க அப்படின்னு இருக்காரு. தலைவனும் வந்து அரைச்சி வந்திருக்கேன். கொஞ்ச நாள் உடம்பு சரியா போயிடுச்சு. அந்த விதெல்லாம் சும்மா கிடந்திருக்கு. சும்மா கிடக்குது, அது என்னன்னு தெரியல. சும்மா கிடந்து தூக்கி விட்டுக்கிறான். கோழி தின்ட்டு வாங்கி வந்துருக்குது. திடீர்னு தண்ணி தெளிக்க அதுவா முளைச்சு அதுவா வந்திருக்கு. திடீர்னு 2 பேர் வந்திருக்கானுங்க. நாளே பறிச்சுக்கிட்டு காசு கொடுத்துருக்கானுங்க. அப்பதான் புரிஞ்சிருக்கு, நம்ம தோட்டத்துல போட்ட இது விட இதெல்லாம் காசு வருது. இதனால நம்ம தோட்டத்தை வாங்கி வச்சோம்ல நிவோனியா நைட்ரேட் எல்லாம் போட்டு வந்து வளர்த்துருக்கான். என்ன இருக்குது, மத்த செடியை விட இது மட்டும் துண்டா மேல பெருசா வளர்ந்துருக்குது. அது வரைக்கும் யாருக்குமே கண்ணில் படல. அந்த பக்கம் போனவன், வண்டி ஓட்டணும் போனவன், சைக்கிள் மெடிசன் போனவன்லாம் காத்துல மழை வந்து மயங்கிச்சு விழுந்திருக்கான். அப்பதான் போலீஸ் தெரிஞ்சிருக்கு போட்டது மஞ்சள் கழுகு செடி இல்ல, கஞ்சா கழுகு செடி அடிட்டு. அது மட்டும் இல்லாம துண்டா தெரிஞ்சிருக்கு போல. மத்த பேரு என்ன துண்டா பெருசா வளருது இது அப்படின்ட்டு நடந்த கதை. அப்ப போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நடந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து காட்டுக்குள்ள வளர்க்கும் போது யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும். அது இவ்வளவு பெருசா தலைவன் பாருங்க, புளிச்சக்கீரி செடி மாதிரி இவ்வளவு பெருசா விவசாயம் பண்ணி வச்சிருக்கியா விவசாயி. படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ நருட்டோட இன்ஸ்பிரேஷன் தெரியல. தலைவன் என்ன சொன்னாலும் நம்புறானுங்க. நருட்டோட விட்டுருங்க, அது கடைசி நம்புவானுங்க. இதை பார்த்தீங்கன்னா தலைவன் என்ன விட்டு விட்டாலும் நம்புறானுங்க. பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, டேய் நடா இதுன்ட்டு நம்ம காண்டுதான் ஆகுது. சரி, படத்துல ஹீரோயின் லூஸ் ஹீரோயின் நம்புது, ஓகே. ஹீரோ கூட வந்தா நம்புறான், சரி ஓகே. வில்லன் குரூப்ல இருந்து ஒருத்தர் நம்புறான், ஓகே. வில்லனா நம்புறான். இது அப்புறம் என்ன சொல்றது, நமக்கே காண்டாவது ஹீரோ மேல. இது எப்படின்னா ஹீரோவோட அடியாளுங்க இருப்பாங்களாமா, ரொம்ப விசுவாசமா இருந்திருப்பாங்களாமா. ஹீரோ ஒரு பொய் சொல்லுவாராமா, ஒரு ஏஐ வீடியோ வச்சு அதை பேல ஏஐன்னு போட்டிருக்குமா. அதை பார்த்துட்டு வந்து வில்லன் விட்டு போயிடுவாங்களாமா. இன்னும் இது நம்புற மாதிரி இருக்கு. லோக்கல் கவுன்சிலர் இருக்கு, என்ன சொன்னா கூட இருப்பாங்க விசுவாசமா. இவ்வளவு பெரிய வில்லனுக்கு ஒரு வார்த்தை ஒரு ஹீரோ சொன்னவன எஸ்கேப் ஆயிடுவாங்களாப்பா. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கடா அதை பார்த்து உனக்கு நம்ப தெரியல முட்டா பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரேசிஸ்ட் மென்டாலிட்டி வந்து இவர் ஆயிட்டு வச்சிருந்திருப்பாரு. உண்மையிலே 10 பிரவசங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வில்லன்ஸ் வந்து தமிழ், அது வந்து இலங்கை தமிழர்கள். இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எல்லாம் பாருங்க. ஃப்ரேம் தெரியுதா, மலை தெரியுதா, மலை மேல கோடை தெரியுதா, அப்படியே பக்கம் இந்த ஃப்ரேம் தான் படம் காட்டுறேன். இதை பாருங்க, இது என்ன இடம், இலங்கையில ராவணோட இடம். இதே மாதிரி காமிச்சு வில்லனை வந்து ராவண ரிசர்வ் பண்றாங்க. இங்க இருந்தா படம் அது ராமாயணத்துக்குள்ள போயிடுது. டேய் என்னடா இது ராபியூட், நீங்க இது ராமாயணத்துக்குள்ள போகுது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. இப்படி இருக்கத்தான் செய்யும். சரி, ஸ்ரீலங்கா வில்லன் வந்தான் சொன்னல, அவனே ஒரு சிங்களா காட்ட முடியல. காமிச்சிருந்தா அப்படி பக்கன்னு தெரியும்ல, தெரிஞ்சதானே வச்சிருக்க. தாகலிச்சவா இல்ல கண்டு விட்டாங்க.
சூச்சமத்தை கண்டு விட்டாலே. ஐயோ ஓரா பாலிடிக்ஸ் பேசிடுவேன் ஏட்டு கட் பண்றி அதெல்லாம் போட்டேங்கண்ணா. அவன் கும்பலாம் பார்த்தீங்கன்னா வந்துங்க அந்த ராவன் கோயில் இருக்கும் அதில் ராவன்ட்டு காட்டணும்னு ராவன் கோயில் தான் காமிச்சு இவங்களாம் ரொம்ப கெட்டவங்க ரவுடிங்க காமிப்பாங்க. அப்புறம் இருட்ட வந்ததுக்கப்புறம் இவங்க முட்டா பையலுக்கு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பார்க்கவும் நம்ம தான் செம்ம காண்டாவது. ஆமாண்டா ஓடிட்டு காசு குத்தம் பத்தியா நான் முட்டா பையன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதை இஷ்டத்தை எழுதி வச்சிருக்கானுங்க. குறிப்பா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இந்த பிரச்சனை எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் பாடி கார்டா தான் வருவார். அப்போ வந்து ஒரு குரூப் வந்து ஃபாலோ பண்ண வரும். அந்த குரூப் அடிச்சு போட்டு என்னன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தாத்தாவோட பேத்திங்க இவங்க, அதனாலதான் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது தெரியாம அடிச்சு போட்டுருப்பாரு. கடைசியில பார்த்தா ஹீரோக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சனாலதான் இந்த பொண்ணுக்கு பாடி கார்டா வந்தாரு. ஹீரோயினோட தாத்தா இவருக்கும் வந்து ஒரு தாத்தா மாதிரி தான் அப்படின்ட்டு அப்படி உருட்டி இருப்பானுங்க. ஏண்டா அப்ப முன்னாடியே தெரியும் நான் எப்படி உங்களை அடிச்சேன் சும்மா டைம் பாஸ். எதுக்கு இவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இந்த பொண்ணு எங்க கூட்டு வந்த பாதுகாப்பு கூட்டு போயிருக்கலாம்ல. என்ன காமன்னா ஹீரோ அடிச்சு போட்டுவாரு. உன்னால இத்தனை அடிச்சு போட முடியும்னா வந்த அன்னைக்கே மொத்த பேரை போட தள்ளி வில்லோட சங்கில மிதிச்சு மொத்த பேரை காப்பாத்துக்கலாம்ல. இதே கடைசியில தெரியல டைரக்டருக்கே தெரியாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலா வந்து அடிக்கிற எல்லாம் படமும் லூசியாக நடிப்பாங்க. இது எழுத படம் விதி. இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீலாக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியும் தான் ஒத்துக்கிறேன். பெரிய வீரன் தான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே போய் டான்ஸாக தான் ஒத்துக்கிறேன். ப்ரூவ் பண்ணுறதாக இத்தனை ஐட்டம் சாங்ல கூட எண்டு முடியும் போது நான் ஆடியே திருவேன் வச்சு அவன்ட்டு வச்சிருக்காங்க. இது எல்லா படத்துலையும் தேவை இருக்கோ இல்லையோ தேவையில்லாம கூட்டு வச்சு ஆட வைக்கிறது. இது நம்ம ஏதாவது ஆட்டக்காரின்னு சொல்லிட்டோம்னா கோச்சிக்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அப்புறம் ஒன்று சொல்லணும். இந்த படம் வில்லன் யார் தெரியுதா? பேசுகளை உத்து பாருங்க, உத்து கவனிங்க. யாரு தெரியுதா? அட வேற யாரு, நம்ம ஆதி புஷ்பம் தெரியுமா? அத ஹனுமான் அடிச்சாரு அவர்தான் இவரு. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ராபின்றது இவன் ஒருத்தன் இல்ல பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தரை வந்து காட்டுவாங்க. ஜெயிலுக்குள்ள ஒருத்தர் இருப்பாரு. இந்த படத்துல வந்து மெயின் வில்லன் ஹனுமான் அடிச்சால ஆக்டர் இவரு. இவரை தாண்டி இவருக்கு பாசா ஒரு வில்லன் இருந்திருப்பான். அந்த வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் டேவிட் யார் தெரியுதா? கிரிக்கெட்டர். இவர் பாத்தீங்க அப்படின்னா இவர் எதுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க? டே என்னடா இது ஒரு கேமியா கொடுக்குறேன் செகண்ட் படம் லீடு விடுறேன்ற பேர்ல இவரை கூட்டு வந்திருப்பாங்க. இவருக்காரலாம் ஒழுங்கா இருக்குமான்னு பார்த்தா இவருக்காரலாம் லூசு மாதிரி இருக்கு. எப்படின்னா சும்மா சும்மா துப்பாக்கி சுட்டு வராமா. நீ ஃபிட்டா இருக்க அப்படி எனக்கு அன்பிட்டா இருக்கணும் போட்டு வராமா. ஒரு பொண்ணு தான் அழகா இருக்குமா, நீ பார்க்க ரொம்ப அடிக்ஷனா இருக்க, எனக்கு அடிக்ஷன் பிடிக்காத பொண்ணை போட்டு வராமா. இல்ல துப்பாக்கி போட்டுரும். இந்த மாதிரி சும்மா சும்மா ஃபாலோ பண்றவன் தான் இந்த டேவிட் கேரக்டர்ன்ற மாதிரி கேரக்டரே லூசுமா தான் போட்டு பண்ணிருப்பாங்க. பார்க்கவே கேவலமா இருந்திருக்கும். எப்பயே சொன்னேன் இவனை நம்பாதீங்க இந்த மாதிரிதான் மைக் டைசன் ஒருத்தர் லைகர்ன்ற படத்துக்கு அந்த மனுஷன் என்ன ஒரு பட கஷ்டமா தெரியல. லைகர்ல கேமியா கொடுக்குற காசு கொடுக்குறாங்கன்றதாக தலைவன் கேமியா கொடுத்து தலைவனோட பேரே கெடுத்துட்டு இருப்பான் அந்த படத்தால. உண்மையிலே சொல்லுங்க லைகர் படத்துல எதுக்கு அவரு கூட்டு நல்லா கேரக்டரா கொடுத்தீங்க. அட்ரகரோட டாடு ஆளு கருத்தர விட்டு கேரக்டர் நாஸ்தி பட்டாடுங்க. பட்டாசு பால் இந்த பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்கள்ல ஹீரோ வந்து சார்மிங்காக இருக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ வந்து காமெடி பண்ண வைப்பாங்க. இது பெரும்பாலும் படம் நடக்கிறது தான். பட் இவங்க பண்ற காமெடி பார்த்தீங்கன்னா கடுப்பத்திர காமெடியா இருக்கு. படம் ஃபுல்லாக தலைவன் ஜோக்கா சொல்லிட்டு இருக்காரு. கேட்கறதுக்கு கடுப்பாகுது. ஏன்னா இதெல்லாம் வந்து 80கள்லயே ஆனந்த விடலாம் வந்து கிழிஞ்சு போன ஜோக்குகள். இருக்கிறதே ஓல்டஸ்ட் அனிமல் என்ன தெரியுமா? இது ஜீப்ரா. ஏன்னா எல்லா அனிமல்ஸும் கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு. அது இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. சிரிங்க சந்தோஷமா இருங்க. கடுப்பா இல்ல? இது நான் 3rd படிக்கும் போதே அப்பவே இது பழைய காமெடி. ஆனா தலைவன் இந்த படம் சொல்லி வச்சிருக்கியா. இது மட்டுமா பஞ்சதாகள் வேற லெவல். கொரோனா அடிச்சா 14 நாள் குவாரண்டைன், நான் அடிச்சா லைஃப் டைம் குவாரண்டைன். இந்த மாதிரி காமெடின்ற பேர்லயும் பஞ்சலாகன்ற பேர்லயும் முத்து முத்தா வச்சு உசார் பண்றதுக்கு ஒரு காமெடி ஒண்ணு என்ன பண்ணா ஹீரோ வந்து சொல்லுவாரு இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். அதனால இந்தியன் எல்லாருமே வந்து அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க. ஆனா ஹீரோயின் வந்து ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்கீங்க, அதாவது நீங்க தான் என்னோட காதலி, நீங்க தான் பொண்டாட்டின்ட்டு தலைவன் வந்து இதை வச்சு கிரிஞ்சு அடிச்சிருப்பாரு. இது நல்லா இருக்கே இது சொல்லி ஃபாரின் உசார் பண்ணலாம் போல. ஆனா காரி துப்புங்க. நான் இருக்கா இப்பதான் ஒருத்தர் ஃபாரின் பொண்ணு கிட்ட போயிட்டு ட்ரெஸ் அழகா இருக்கான்னு கேட்க போயிட்டு அதை பொண்ணு பிச்சை போட்டு அமைச்சிச்சு தெரியுமா? மாப்பிள்ள ஒருத்தர்.
படத்துல பாத்தீங்கன்னா வந்து படத்துல இவங்க ப்ரொமோஷன் எல்லாம் யூஸ் பண்ணது அதுதான் சர்ப்ரைஸ். அந்த பாட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் வர ஹீரோயின் தான் வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தாங்க ஹீரோயின் கிடையாது, அவரும் சாங்க்கு வந்து போனவங்க தான். குறிப்பா பண்ணா ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸ்டெப் தான் பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. பாவாடை அட்ஜஸ்ட் பண்ற ஒரு ஸ்டெப் டேட்ல வந்துச்சான்னு தெரியல. ஓடிட்டு வரும்போது ஷார்ட்டை கட் பண்ணிட்டாடுங்க. எடிட்டர் தான் பாவம், எடிட் பண்ணும்போது கண்ணின் மேலே எடிட் பண்ணிட்டு இருந்தது. அப்படி அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க. எடிட்டர் கம்பு கிடையாது. இதுல என்ன குடும்பம் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மட்டும் தான் பிடிக்கலாம், அப்படி கிடையாது. இது வந்து தெலுங்கானியன்ஸே பிடிக்கல. அவங்களே இந்த படத்தை காரி தூக்கி அமுச்சு விட்டாங்க. படம் வந்து போட்ட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து 60 கோடி. படம் எவ்வளவு எடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க? எவ்வளவு எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன்? 20 to 30 கோர்ஸா? 14 வெறும் 14 கோடி தான் சம்பாதிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ். படம் நக்கிட்டு போயிருச்சு. வேணும்டா அதான்டா வேணும்டா உங்களுக்கு. ஒரு கதை சொல்லணும்னா பல கதையத்தை உள்ள விட்டு புது கதை உங்களை எங்களே ஏமாத்துறீங்கல்ல, தேவைதான் உங்களுக்கு. நீ எதனா நினைச்சோம்டா. செகண்ட் பார்ட் லீட் விட பத்தியா? அது வந்து பிரதர்ஹுட்ஸ் ஆஃப் ராபின்ஹுட். ஆமா அசாசின்ஸ் கிரீட் கேம் இது. அசாசின்ஸ் கிரீட் பிரதர்ஹுட் மாதிரி பிரதர்ஹுட் ஆஃப் ராபின்ஹுட். போதும்டா சாமி போதும். அதான் GTA 5 மிஷன்லாம் உள்ள வந்துருக்கு. அதே டைரக்டர் உட்காந்துருப்பா தெரியுமா டிஸ்கஷன் பண்ற குரூப். அதனால ஒருத்தன் கேமரா இருந்திருப்பான். அவன் சொல்லியிருப்பா எத்து உள்ள விட்டுருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த ரோவன் படத்தை ஓட்டி இருப்போம். அந்த பிடிச்ச லைக் பண்ண கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த படத்தை ஓட்டலாம் நினைக்கிறத நீங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அது அடுத்ததான் அது வீடியோ போட ட்ரை பண்றேன். இனிமேல் வாரம் ரோஸ் சொல்லும். நீங்க வந்து கவலைப்படாதீர்கள். அப்புறம் சும்மா போகாதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன் பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது தெலுங்கு படம் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படிதான் வருவாங்க. அது கதை தெரிஞ்சு எடுக்கிறாங்களா தெரியாம எடுக்கிறாங்களே தெரியல. ரீமேக்கா கொடுத்தாலே அவங்க உருப்படியா எடுக்க மாட்டாங்க. ஏதோ மாதிரி எடுத்து வைப்பாங்க. ஆமா ஆமா. அந்த கிரிக்கெட்டர் வார்னர் வந்து அதான் அவரையும் தேவையில்லாம நடிச்சு அவர் பார்த்தாரா படம் பார்த்தாரா இல்லையா தெரியல. ஆமா அதான் எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ அதான் எல்லாத்தையும் மிக்சிங் போட்டு என்னென்னவோ நினச்சி ஏதோ பண்ணியிருக்காங்க. அது கன்வே ஆகலை, அதான் உண்மை. அது கிட்டத்தட்ட வில்லன் தான். வில்லனோட காப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வில்லன் காப்பி. அதுக்கப்புறம் ஒரு கதை கதையை போட்டு அடிச்சுக்கிட்டு. அதான் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று. அதாவது கேம் காப்பி அடிச்சிருக்கீங்கன்னா அடிச்சுட்டு போங்க. கேம் அதில் கேம் உள்ள அந்த கதையை மொத்தமாக திருடியாவது ஒழுங்காவது காப்பி அடித்தாலும் கூட நல்லா இருக்கும் படம். அதையும் கொஞ்சோண்டு காப்பி அடிச்சு அதையும் சாவடிச்சு நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்